ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே 30 டேஸ் ஸ்டடி பிளான், அதே போல் 15 டேஸ் ஸ்டடி பிளான், அந்த மாதிரி சொல்லி 2 பிளான் கொடுத்து கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஒரு சிலர் இப்போ மறுபடியும் நான் இப்போ தான் லாஸ்ட் ஜாயினிங்கு, எனக்கு இந்த 1 மார்க்ஸ் எல்லாம் நான் மறுபடியும் அட்டன் பண்ணணும், நான் ஏற்கனவே அட்டன் பண்ணியிருக்கேன், மறுபடியும் எனக்கு அட்டன் பண்ணணும், அப்போ கொஞ்சம் ரீகால் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நான் டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணிக்கிறேன்னு கேட்டிருந்தாங்க. நான் ஏற்கனவே கொடுத்த 1 மார்க்ஸ் எல்லாம் ஒரு டைம் மட்டும்தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் செட் பண்ணி கொடுத்துருந்தேன். இப்போ நீங்கள் மறுபடியும் எத்தனை டைம்னாலும் எடிட் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா இன்னையிலிருந்து நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். இப்போ 3 பிளான் மாதிரி போய்கிட்டு இருக்கு. இப்போ ஏற்கனவே இந்த 30 டேஸ் ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணவங்க அதுபடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. 15 டேஸ் ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன், அப்போ அதை ஃபாலோ பண்ணுறவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ மறுபடியும் நான் 1 மார்க் கொடுக்குறேன் அப்படின்னா கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு தான். அந்த கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நான் மறுபடியும் அப்லோட் பண்ணுறேன். அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை வேணுன்றவங்க அட்டன் பண்ணிக்கோங்க. அதே போல் செகண்ட் இந்த மாதிரி வேணுங்கிறவங்க இன்னையிலிருந்து நான் கொடுக்குறேன். ஏற்கனவே இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் மேக் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருக்குமே கொடுக்குறது தான் அந்த டெஸ்ட் பேட்ச். ஏற்கனவே டெஸ்ட் பேட்சுக்காக வாட்ஸ்அப் குரூப்ஸ் மேக் பண்ணி அதுபடி நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் கண்டிப்பாக நீங்கள் ஆட் ஆகிக்கோங்க. ஆட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் அதில் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் ஒன்ஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் அந்த வீடியோவில் பேசுகிறேன். நான் பேசியிருக்கிற விஷயத்தையே மறுபடியும் செப்பரேட்டான சாட்டில் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ அந்த விஷயமெல்லாம் நான் சொல்கிறேன். நாளைக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன் ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணுறதை பற்றி, அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் அதெல்லாம். ஓகே, இந்த 30 டேஸ் ஸ்டடி பிளான் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 2 தியரி அண்டு 2 ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வைக்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸால் கொஞ்சம் வெளியில் போயிட்டு இருந்தேன், கொஞ்சம் வர முடியல. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா 27, 28 நம்ம டெஸ்ட் கொடுக்காத யூனிட்டே இருக்குது. 6வது யூனிட்டும் உங்களுக்கு 1 மார்க் டெஸ்ட் கொடுக்கல. அதே போல் 7வது யூனிட் ஃபுல் டெஸ்ட்டுமே நான் கொடுக்காத இருக்கேன். அதனால் இன்றைக்கி 6வது யூனிட்டுக்கான கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு கொடுத்துறேன். அடுத்து 7வது யூனிட்டுக்கான கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் அண்ட் பிடிஎஃப் டெஸ்ட் நாளைக்கு நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நாளைக்கு கழித்து அதுக்கப்புறம் வரக்கூடிய 29ஆம் தேதி இதில் என்ன பிளான் கொடுத்துருக்குறோமோ அதுபடியே ஃபுல் டெஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் இந்த 15 டேஸ் ஸ்டடி பிளான்லையுமே கொடுத்துருப்போம். அந்த ஃபுல் டெஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எது வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதிலிருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும் அட்டன் பண்ணுற மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். எழுதுறதுக்கான ப்ராக்டிஸ்க்காக தான் இந்த டெஸ்ட் ஃபார்மேட்டை நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். டெஸ்ட் அப்படின்னா ஒரே ஒரு தியரி எக்ஸாமு, அதே போல் ஒரே ஒரு ப்ராக்டிக்கல் தான் மேக்ஸிமம் டவுட் கேட்டுட்ருக்கோம். அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ கொடுக்குறேன். ஆஃப்டர் தியரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறேன். இது ஏற்கனவே கவர்மெண்ட் நமக்கு நடத்தின எக்ஸாமோட பிடிஎஃப் கிடையாது. இப்போ நமக்கு அசோசியேஷன்லேருந்து நடத்துவாங்க, டைப்ரைட்டிங் அசோசியேஷன்லேருந்து ஒரு எக்ஸாம் நடத்துவாங்க. எப்போவுமே இந்த சிஓஏ எக்ஸாமுக்கு முன்னாடி கொடுப்பாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் போய் டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி பார்க்காதீங்க. சர்ப்ரைஸாக டெஸ்ட் எழுதுங்க. சரி, இப்போ நீங்கள் ஏற்கனவே நான் கொடுத்த அந்த டெஸ்ட்டை மறுபடியும் அட்டன் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா, அதை எப்படி நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஒன்ஸ் லிசன் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நீங்கள் எழுதக்கூடிய டெஸ்ட்டு பவர் பாயிண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம் தான். நீங்கள் ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே லோட் ஆகி வந்துடும். இப்படி வந்ததுமே நம்ம எப்பவும் போல் நேமு, அதே போல் மொபைல் நம்பர், டிஸ்ட்ரிக் இந்த மாதிரி டீட்டெயிலாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்து டெஸ்ட் அட்டன் பண்ணுவோம். நான் இப்போ ஒரு டைம் கொடுக்குறேன், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் மறுபடியும் எப்படி எழுதலாங்கிறதே நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி மேலே கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்படி உள்ளே வந்ததுமே கொஸ்டின்ஸ் இருக்கும். நான் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கரெக்டான ஆன்சராக கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு கடைசியாக போயிட்டு ஃபைனல் டச் கொடுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்மளோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது வந்துடும். ஃபைனலாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல காட்டிடும். இப்போது நீங்கள் மறுபடியும் இந்த டெஸ்ட்டை எழுதணும். இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு சிலர் சும்மா அட்டன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் இந்த கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க. சார் நான் தெரியாமல் அட்டன் பண்ணிட்டேன், மறுபடியும் அதை ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணணும், டெஸ்ட் மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். நீங்கள்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். மறுபடியும் நீங்கள் இதை எழுதணும் அப்படின்னா புதுசாக திருப்பி அந்த லிங்க்கையே கிளிக் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த லிங்க்கையே கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். எகைன் நான் அதே டீட்டெயில் கொடுத்துருக்கேன், மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். மறுபடியும் என்னால் டெஸ்ட்டை எழுதிக்க முடியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு டைம் மட்டும்தான் கொடுக்க முடியும். மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இதை லாங்கர் ரெஸ்பான்ஸ் க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். அப்போ உங்களால் மறுபடியும் டெஸ்ட் எழுதியிருக்க முடியாது. இந்த ஃபார்மில் இருந்து நீங்கள் மறுபடியும் டெஸ்ட் எழுதிக்கலாம். அதே போல் மறுபடியும் நான் ஃபஸ்ட்டு யூனிட்டுக்கான கூகுள் ஃபார்ம் இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷனை எனேபிள் பண்ணி லிங்க் போடுறேன். இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணாதவங்க, லேட்டாக வர்றவங்க அவங்களாம் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப லேட்டு எக்ஸாமுக்கு பக்கத்தில் நீங்கள் ஆட் ஆகிறவங்க, நான் மறுபடியும் எக்ஸாமுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எல்லா ஃபார்ம்ஸையும் கொடுக்குறேன்.
ஒன்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் பிடிஎஃப் டெஸ்ட் நான் கொடுத்துட்ருக்கேன். அந்த பிடிஎஃப்கான ஆன்சர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. அதை வந்து நான் நாளைக்கு கொடுத்துறேன். 7 யூனிட்ஸ்க்கான பிடிஎஃப்ஸுமே நம்ம கொடுத்துருக்கோம். அந்த பிடிஎஃப்பில் பார்த்தோம்னா ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் ஃபார்மேட் தான் கொடுத்துருக்கோம். அதுக்கான ஆன்சர் எதுவுமே கொடுக்கல. அந்த ஆன்சர் எல்லாமே நாளைக்கு கொடுக்குறேன். ஒன்ஸ் அதை பார்த்துக்கோங்க. ஆஃப்டர் கூகுள் ஃபார்மை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் டெஸ்ட்டு கொடுத்ததை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா பாஸ் பண்ணிடலாமா? அதாவது நம்மளோட நோக்கம் வந்து 40க்கு 40 தான். ஆனால் நான் கொடுக்கறது வந்து டெஸ்ட்டு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் கொடுக்குற யூனிட்டில் எல்லா கொஸ்டினுமே வந்து டெஸ்ட்டில் கவர் பண்ண முடியாது. நம்ம அந்த 40 மார்க்குக்கு பிளான் பண்ணி தான் உங்களுக்கு டெஸ்ட்டே கொடுக்குறோம். அப்போது அந்த யூனிட்டில் இருக்கிற எல்லா 1 மார்க் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா 40க்கு 40 எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நம்ம வந்து 30+ கொஸ்டின்ஸ் கம்பல்சரி நீங்கள் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம எல்லா வீடியோவிலும் சொல்லிட்டு இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம 40க்கு எய்ம் பண்ணுவோம். அதே போல் தியரியுமே நீங்கள் படிச்சுக்கலாம். தியரி எக்ஸாமில் நீங்கள் 40 மார்க் எடுத்தாலே பாஸ். அப்போ வந்து நம்ம 1 மார்க்கை கான்சன்ட்ரேட் பண்ணால் கண்டிப்பாக வந்து 30+ + 10 மார்க் கூட தியரியில் தாமல் போக மாட்டோம். அதனால் ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். குரூப்போட லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒன்ஸ் ஆட் ஆகிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 1 or 2 டேஸில் மேக்ஸிமம் கைக்கு வந்துடும். இன்னும் 1 வீக் எக்ஸாமுக்கு டைம் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 1 நாள் இல்லைனா 2 நாள் கைக்கு வந்துடும். 1 நாள் ரெக்கார்டு எழுதுறதுக்கு போதுமானது. 1 மார்க்ஸ் மட்டும் படிச்சிங்க அப்படின்னாலே 100% நம்மளால் ஈஸியாக பாஸ் பண்ணிக்க முடியும்.